ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வராணிஸ் கிச்சன். இன்றைக்கு நம்ம கிச்சன் ஸ்பெஷல் தயிர் சாதம். தயிர் சாதத்தில் நிறைய விதம் இருக்குது. இன்றைக்கு நம்ம கோவில் ஸ்டைலில் ஒரு சூப்பராக சுவையான தயிர் சாதம் சமைக்க போகிறோம். இப்போ வாங்க இந்த சுவையான தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 கப் வடித்த சாதம், 1 கப் தயிர், 1/2 கப் பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் கொஞ்சம் குழஞ்சிருக்கணும், அப்போ தான் தயிர் சாதம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்மஷர் வச்சு இந்த மாதிரி ஸ்மஷ் பண்ணி விட்டுக்குங்க. 1 கப் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் புளிப்பு இருக்கக்கூடாது. இதை ஒரு தாட்டி கட்டி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை சாதத்தோடு கலந்து விட்டுக்கலாம். அது கூடயே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சேர்த்த தயிரும் பாலும் ரைஸோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தயிர் எடுத்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏற்குறைய 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பாலும் தயிரும் ரைஸோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நல்ல கொலன்னு இருக்கணும். இது இப்படியே ஒரு பக்கெட் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடயே 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அதையும் சேர்த்து மிதமான தீயிலே வறுத்து விடுங்க. அனல் குறைவாகவே இருக்கட்டும். உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் சிவந்து வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக நறுக்கிய இஞ்சி, அது கூடயே 1 பச்சை மிளகா, அதையும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அனல் மிதமான தீயிலே இருக்கட்டும், கருவை விடக்கூடாது. இஞ்சிலாம் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பு பொருட்களை அப்படியே நம்மளோட தயிர் சாதத்தில் கலந்து விட்டுக்கலாம். இதை உதறி நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், பார்க்கும் போது டெம்டிங்காக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கோவில் ஸ்டைலில் தயிர் சாதம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது சேவிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான சுவையான கோவில் ஸ்டைல் தயிர் சாதம் தயாராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் தயாரித்த இந்த சிம்பிளான கோவில் ஸ்டைல் தயிர் சாதம் ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனல் செல்வராணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செய்கிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை ஃப்ரெண்ட்ஸ்.